ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சுக்கிர பகவானின் தொழில் வள. இதான் தலைப்பு. இயற்கை சுபர்களில் இரண்டாம் நிலை சுபர் அப்படின்னு எடுத்துக்கக்கூடியவர் சுக்கிரன். முதல் நிலை சுபர் குரு, அடுத்த நிலையில் இருக்கிறவர் சுக்கிரன், மூன்றாவது நிலையில் இருக்கிறவர் புதன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் வளர்பிறையில் இருந்தால் ஒரு மாதிரியும் தேய்பிறையில் இருந்தால் ஒரு மாதிரியும் டபுள் ஆக்ஷன் பண்ணிவிடுவார். முழு பௌர்ணமியாக பங்கப்படாமல் இருந்தார்னா அவர் குருவை மிஞ்சின சுபராக செயல்படுவார். அந்த மாதிரி எடுத்துக்கணும். இதில் இரண்டாம் நிலை சுபரான சுக்கிரன் தரும் தொழில்கள் என்னென்ன? முதல்ல சுக்கிரன் தொழில் தர்ற நிலையில் நம்ம ஜாதகத்தில் இருக்கிறாராங்கிறத தெரிந்து கொள்வது எப்படி? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் அடைந்திருந்தாலும் அவர் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வார். ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் அடைஞ்சால் அவரோட பார்வை நேராக 10ஆம் இடத்துக்கு வரும். உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற சுக்கிரன் அமர்ந்திருந்தாலும், 4ஆம் இடத்தில் திக்பலத்தோடு சுக்கிரன் அமர்ந்திருந்தாலும், ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதியாய் சுக்கிரனே வந்தாலும், அல்லது 10ஆம் அதிபதியோடு சுக்கிரன் ரொம்ப க்ளோஸாக இணைந்திருந்தாலும் நீங்கள் சுக்கிரன் தர்ற தொழில்களில் வெற்றி அடையலாம். மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். சுக்கிரனுடைய திக்பலம், சுக்கிரன் 10ஆம் அதிபதியோடு இணைந்த நிலையில் இருப்பது, உங்களுக்கு சுக்கிரன் ஜீவனாதிபதி அதாவது 10ஆம் அதிபதியாக வருது. இப்போ சிம்ம லக்னத்துக்கு சுக்கிரன் 10ஆம் அதிபதியாக வருவார், மகர லக்னத்துக்கு சுக்கிரன் 10ஆம் அதிபதியாக வருவார். இது ரெண்டும் அவருடைய வீடுகளாக வரும். மிதுன லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறுவார். ஸோ இப்போ இந்த அமைப்பின்படியும் இவங்க இந்த தொழிலை செய்வதற்கு தகுதி கொண்டவர்களாகும். அதே மாதிரி நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி சுக்கிரனோடு ரொம்ப க்ளோஸாக இணைஞ்சு நல்ல நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் சுக்கிரன் தர தொழில்களில் வெற்றி அடைய முடியும். ஒரு உதாரணமாக நீங்கள் கடக லக்ன ஜாதகம்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு 10 கூடையவர் யார்? செவ்வாய். இந்த 10 கூடைய செவ்வாய் 10ஆம் இடத்துல இருந்து கூடவே சுக்கிரனும் க்ளோஸாக இருக்கார். சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்த நிலையில் இருக்கிறாங்க. இது 10-11 இணைவு, பிருகுமங்கல யோகம் வேறு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் சுக்கிரன் தர தொழில்களில் வெற்றி இருக்கும். சுக்கிரன் எந்த மாதிரியான தொழில்களை எல்லாம் தரார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹோட்டல் பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடியது சுக்கிரனுடைய மெயின் தொழில். ஆடை, ஆபரணம், அலங்காரம், அழகுக்கலை, இது எல்லாமே சுக்கிரனுடைய தொழில் தான். ஆடம்பரமான மாளிகைகள், வீடு கட்டி வாடகைக்கு விடுறது, திருமண மண்டபம் கட்டுறது சுக்கிரனுடைய தொழில்களில் வரும். பெண்களுக்கு உபயோகப்படுற மாதிரியான அனைத்து விதமான தொழில்களும் சுக்கிரனதில் வரும். டைலரிங், ஆடை வடிவமைப்பு, பொட்டிக் ஷாப்பு, பியூட்டி பார்லரு, பியூட்டிஷியன் கோர்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகள், இது எல்லாமும் சுக்கிரனுடைய இதில் வரும். இனிப்புக்கு காரக கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் வலுத்தா சுகர் வரும்னு கூட நான் ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன். இனிப்புக்கு காரக கிரகமாக சுக்கிரன் வர்றதுனால பேக்கரி ஸ்டால், பேக்கரி ஐட்டம், கேக் ஷாப்பிங், இதெல்லாமும் சுக்கிரனுடைய இதில் வரும். ஆடம்பரமான தங்கும் விடுதிகள், தங்கும் விடுதிகள் பூரா சுக்கிரனுடையது. கேளிக்கை விடுதிகள் சுக்கிரனுடையது. மதுபான கூடங்கள் சுக்கிரனுடையது. சூதாட்ட விடுதிகள் சுக்கிரனுடையது. சூதாட்ட விடுதிகளை ஏஜென்சி எடுத்து நடத்துறது சுக்கிரனுக்கு உண்டானது. இந்த கார் வாங்கி விற்கிறது, அது நேரடியாக நம்ம ஷோரூமும் வைக்கலாம். 2ஆம் நிலையில் வாகனங்கள் வாங்கி விற்பனை செய்கிறது, அதுவும் வரும். அதே மாதிரி வாகனங்களுக்கு ஆட்டோ ஃபைனான்ஸ் பண்ணுறதும் சுக்கிரனுடைய தொழிலே வரும். ஒரே டிபார்ட்மெண்ட்டில் பல துறைகள் அப்படின்னு வரும். ஹைவேஸில் வைக்கக்கூடிய மோட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹைவேஸில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள், மோட்டல்ஸு, ஹைவேஸில் இருக்கக்கூடிய தங்கும் விடுதிகள், இதெல்லாமும் சுக்கிரனுடைய தொழில்களில் வரும். அதே மாதிரி ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் நடத்துறது சுக்கிரனுடைய தொழிலில் வரும். உமன்ஸ் காலேஜ் மட்டும் நடத்துறது, உமன்ஸ் ஸ்கூல் மட்டும் நடத்துறது சுக்கிரனுடைய தொழில்களே வரும். தனியாக பெண்களுக்கான காலேஜ் நடத்துறது, பெண்களுக்கான தங்கும் விடுதி நடத்துறது, பெண்களுக்கு உபயோகப்படுற மாதிரியான தொழில்கள் செய்கிறது சுக்கிரனுடைய வரும். ரெடிமேட் ஆயத்த ஆடைகள் சுக்கிரனுடைய தொழில்களில் வரும். கலைத்துறை, சினிமா சுக்கிரனுடையது. இயல், இசை, நாடகம், பாட்டு, ஒளிப்பதிவு, இதெல்லாமும் சுக்கிரன் சப்போர்ட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு தொழில்கள் தான். டிசைனிங் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய இதில் வரும். வீடு கட்டி இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது சுக்கிரனுடைய துறைகளில் வரும். கட்டுமான துறையில் சுக்கிரனுடைய பங்களிப்பும் இருக்கும். அழகிய வீடுகள் கட்டுறது, அந்த டிசைனிங்கான வீடுகளாக வர்றது, அது பூரா சுக்கிரனுடைய தொழில்கள் வரும். மனைவியை முன்னிறுத்தி செய்யப்படும் தொழில்கள், அதாவது வாழ்க்கை துணையின் பேரில் செய்யப்படுற தொழில்கள் எல்லாம் சுக்கிரன் சார்ந்த தொழில்களில் செய்யும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கும். ஓவியங்கள் வரைதல், வாய்ப்பாட்டு, இசைக்கருவிகளை இயக்கிறது, இதெல்லாமும் சுக்கிரனுடைய துறைகளிலே வரும்.
அழகுணர்ச்சி மிகுந்த சுற்றுலா ஸ்தலங்கள் சுக்கிரனுடைய இதில் வரும். சுற்றுலா ஸ்தலங்களில் ரெசார்ட் கட்டி வாடகை கூடுறது, அந்த சுற்றுலா ஸ்தலங்களுக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய சுற்றுலா ஏஜெண்ட்டாக இருக்கிறது, டிக்கெட் ஏஜெண்ட்டாக இருக்கிறது, வெளிநாட்டுக்கு பயணிகளை அனுப்பிச்சி வைக்கிறது, இந்த ஒரு டூர் பேக்கேஜை வந்து ஃபாலோ பண்ணுறது சுக்கிரனுடைய துறைகள்லேயே வரக்கூடியது தான். மொத்தத்தில் மனிதன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சுக்கிரனுடைய டிபார்ட்மெண்ட்டில் வரும். தங்கும் விடுதியில் இருக்கிறது, ஹோட்டலில் போய் செலவு பண்ணுறது, ஹோட்டல் பிஸ்னஸில் பெருசாக இது பண்ணுறது, சினிமா துறையில் சாதிக்கிறது, சினிமா எடுத்து விநியோகம் பண்ணுறது, சினிமாவில் நடிக்கிறது, மீடியாவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இருக்கக்கூடியது, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இந்த மாதிரியான விஷயங்களில் சக்ஸஸ் பண்ணுறது, அதன் மூலம் வருமானம் பார்க்கறது, இதுவும் சுக்கிரனுடைய துறைகள்லேயும் வரும். சுக்கிரனும் பல தொழில்களுக்கு காரக கிரகம் தான். ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிங் தொழில்களாக இருக்கும். இப்போ ஹோட்டல்ன்றது ஒன்று இல்லைன்னா மனுஷன் வந்து செத்து போயிடுவானான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை, அவன் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றலாம். சினிமான்றது ஒன்று இல்லைன்னா மனுஷன் செத்து போயிடுவானான்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாங்கிறது. அந்த மாதிரி ஒரு உப தொழில்கள் அப்படிங்கிற வரிசையில் சுக்கிரனுடைய தொழில்கள் நிறைய வரும். கேளிக்கை விடுதிகள் நடத்துறது, பெண்களை வைத்து செய்யப்படும் தொழில்கள் எல்லாம் நிறைய பெண்களுக்கு வேலை கொடுக்குற அமைப்பு ஒரு இதில் வருதுனாலே அதில் சுக்கிரனுடைய தொழில் வரும். செயற்கை வைரம் பட்டை தீட்டுதல்னு ஒரு துறை இருக்குது, அது சுக்கிரனுடைய முழுக்க தொழில். அதே மாதிரி ஆயத்த ஆடைகள், இந்த திருப்பூர் மாதிரியான ஏரியாவிலெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, ரெடிமேட் கார்மெண்ட்ஸு இந்த மாதிரி தயாரிக்கிறது எல்லாம் சுக்கிரனுடைய டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடியது. கார் வாஷ் ஷோரூம், கார் கழுவி இது பண்ணுறது, அதையே வந்து பார்த்திங்கன்னா டீலர்ஷிப் எடுக்கிறது, பெட்ரோல் பங்க் ஏஜென்சியும் சில நிலைகளில் சனி சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கும்போது வரும். இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒரு மேச லக்னம், உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி சனி உச்சமாக இருக்கார் சுக்கிரனுடைய வீட்டில், கூடவே சுக்கிரனும் ஆட்சியாக இருக்கார், 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்க. இந்த ஜாதகர் ஒரு மிகப்பெரிய பெட்ரோல் பங்க் ஏஜென்சியும் இருக்குது, கார் ஷோரூமும் இருக்குது. மேச லக்னம் சனி பகவானுடைய தொழிலும் சுக்கிரனுடைய தொழிலும் காம்பினேஷன் ஆனது. அதே மாதிரி பெரிய ஆட்டோ ஃபைனான்ஸும் பண்ணிட்டுருக்காங்க. அவர் கார் ஷோரூமும் வச்சுருக்காரு, அவரே ஃபைனான்ஸும் கொடுப்பாரு, அவரே பெட்ரோலும் கொடுப்பார், கல்யாண மண்டபமும் கட்டி வாடகை போட்டிருக்காங்க. எப்படி வருது பாருங்கள் அந்த தொழில்துறை அப்படிங்கிறது. ஸோ சுக்கிரனுடைய தொழில்களில் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நகை அலங்காரம், நகை சம்மந்தப்பட்ட தொழில்கள், வெள்ளி வியாபாரம், வெள்ளி பொருட்கள் வியாபாரத்தில் வந்து பெரிய லெவலில் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறது, அது சார்ந்த துறைகள், கண் சம்மந்தப்பட்ட கண்ணாடி அழகு சாதன பொருட்களை யூஸ் பண்ணுறதும் சுக்கிரனுடைய இதிலேயே வரும். கண் டாக்டருக்கு படிக்கிறவங்களுக்கு சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் இருக்கும் நிறைய பேருக்கு. கண்ணில் பாதிப்பு வர்றதும் சுக்கிரனுடைய சம்மந்தப்பட்டது தான். அது சார்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களை உருவாக்குறதும் சுக்கிரன் சம்மந்தம். இது சுக்கிரன் வந்து ஒரு மல்டி டேலண்ட் கிரகம். அவர் சேரும் கிரகங்களுடைய தன்மைக்கு ஏற்ப தொழிலின் வலுவை நிறைய கொடுக்கும். அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறவங்க கலைத்துறையில் சாதனையாளர்கள் இருப்பாங்க. சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறவங்க டிராவல்ஸ் ஏஜென்சியில் பெருசாக இருப்பாங்க, டைரக்ஷன் துறையில் பெருசாக இருப்பாங்க. புதன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறவங்க கதை கவிதை எழுதுறது, எழுத்தாளர்களாக இருக்கிறது, ஜோதிடத்தில் புகழ் பெறுதுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறவங்க கட்டுமான துறையில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை பண்ணுவாங்க, வீடு கட்டி விற்கிறது, இன்டீரியர் டெக்கரேஷன் மாதிரியான அமைப்பு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜீவனஸ்தானம், ஏன்னா அவர் காலபுருஷனுடைய தனாதிபதி. சுக்கிரன் காலபுருஷனுடைய தனாதிபதி, இயற்கை தனகாரகன் குருனாலும் கூட தன பொறுப்பு வைக்கிற இடம் சுக்கிரனோடது. பணத்தை மனுஷன் எங்கெல்லாம் நிறையா செலவு பண்ணுவானோ, எதெல்லாம் மனிதனுக்கு ஆடம்பரமோ, எதெல்லாம் வந்து அவசியமற்ற செலவுகளை கொடுக்குறதோ. இப்போ நீங்கள் சினிமாவுக்கு போகிறது அவசியம் இல்லையான்னு கேட்டால் எப்படி சொல்லுவீங்க பதில்? அது ஒரு ஆடம்பரம் தான். புரிஞ்சுங்களா? 4 ட்ரெஸ் இருக்கும்போதே 40 ட்ரெஸ்ஸை வாங்கி பீரோ நிறைய அடுக்கி வைக்கிறது ஆடம்பரம் தான். அலங்காரப்படுத்திக்கிறாங்கிற பேரில் வந்து நம்ம வந்து பண்ணுற செலவுகள் எல்லாம் ஆடம்பரம். சாதாரணமாக போய் வரக்கூடிய தூரத்துக்கு கூட நான் வந்து 5 லட்ச ரூபா பைக் இருந்தால் தான் போவேன்னு சொல்லி வாங்குறது ஆடம்பரம். அந்த ஆடம்பர செலவினங்களை தூண்டிவிடக்கூடியவர். ஏன்னா காலபுருஷனுடைய தனாதிபதி சுக்கிரன், அவர் எங்கே உச்சமாவார்? விரயஸ்தானத்தில் உச்சமாவார். தனாதிபதி விரயஸ்தானத்தில் உச்சமாவார். உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை 7ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடுங்கனால சமுதாயம் உங்ககிட்ட இருந்து நசுக்காக பிடுங்குது பார்த்தீங்களா? அந்த பிடுங்குற வேலையை செய்கிறது எல்லாம் சுக்கிரன் தான். உங்கள் பணம் அடுத்தவருக்கு, உங்கள் தனாதிபதி விரயத்தில், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக செய்யப்படும் அனைத்து செலவுகள் சார்ந்த தொழில்களும் சுக்கிரனுடையது. அந்த சுக்கிரனுடைய தொழில்களை செய்யும்போது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஜாதகத்தில் அவர் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண வலுவோடு இருப்பது, திக்பலம் பெற்ற நிலையில் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது, அல்லது உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ராஜயோக அதிபதியாக இருப்பது, மேலும் உங்கள் ஜீவனாதிபதியோடு சுக்கிரன் க்ளோஸாக இருக்கார். இந்த அமைப்பு இருக்கிறவங்க பூரா இந்த தொழில்களை செய்ய முடியும், தொழில்களை புரிந்து வெற்றி வாகை சூட முடியும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.